உயிரோடு எந்திப்பேன். அவர் உயிரோடு இருக்கும்போது எல்லா சீசனும் அவர் சொல்லிக்கிட்டே வந்த விஷயம் தான். நிறைய விஷயம் பேசியிருக்காரு, எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆனால் வாரத்தின் முதல் நாள் இந்த காலை வேளையிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையில அவர் கல்லறை இடத்துக்கு போகிறாங்க. யார் மகலேனா மரியாளும் இன்னும் சில ஸ்திரீகள் அப்படின்னு இருக்கு, அவங்களும் போகிறாங்க. போய் மற்ற ஸ்திரீகள் வேறு இதில் இருக்கு, ஆனால் இதில் மகலேனா மரியாள் மட்டும் எழுதப்பட்டிருக்குது. போய் பார்க்குறாங்க, அங்கே கல் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ காணுமே உள்ள பார்க்குறாங்க, எட்டி பார்க்குறாங்க, ஐயோ ஆண்டவரை காணுமே, எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்க போல, திருப்பி போயிட்டாங்க போல, என்னன்னு தெரியலேன்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க போய் சொல்கிறாங்க, உங்களை காணும், ஏசப்பா வச்ச இடத்துல ஏசப்பாவை காணும், சேலையை மட்டும் திருத்த வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, பேதுருவும் மற்ற சீசரும் சுத்தமாக ஓடி வராங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லி. ஆனால் முன்னாடி வந்துட்டாங்க. இன்னொரு சீசன் வந்துட்டு உள்ளே எட்டி பார்க்குறாரு, ஆனால் உள்ளே போகலை. என்னமோ அவருக்கு பயமோ என்னமோ தெரியல, கல்லறைக்குள்ளே போகிறதுக்கு அவர் நின்றுக்கிட்டாரு. ஆனால் பேதர் பின்னாடி தான் ஓடி வராரு. அவர் உள்ளே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆமாம் அவரை காணும் அப்படின்னு பார்த்துட்டு கண்டுறாங்க. நான் பேசாமல் போயிடுறாங்க. ஆனால் இந்த மகலேனா மரியாள் மட்டும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. கல்லறையில் வெளியவே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அந்த இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியல, சீசர் கண்ணுக்கு அந்த வெளிப்படலை. அவங்க வந்து போயிட்டாங்க. ஆனால் போகாமல் ஆண்டவரை காணுமே அங்கலாய்ப்பில் அழுதுகிட்டு இருக்கிற அந்த ஸ்திரீக்கு பின்னால வந்து இயேசு நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண்ணீர் அவரை போக விடலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அழுகுறாங்க, இயேசுவை காணுமே, நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த கண்ணீர் அவரை போக விடலை. ஏன்னா பிதாவிடத்தில் நான் இனி ஏறி போகலன்னு சொல்றாரு. அப்போ அந்த ஏறி போகிற வேலைக்கு முன்னால இவங்க கண்ணீர் அவரை தடுத்து நிறுத்திடுச்சு, வந்து நிற்கிறாரு. அப்பதான் ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்ன்னு கேட்குறாரு. அவர் திருப்பி பார்க்குறாங்க. ஆனால் அவர் தோட்டக்காரராக இருக்குமோ, ஏன்னா அவர் இயேசுன்னா அந்த இது வரல. ஐயா அவர் எடுத்துட்டு போயிட்டாங்க, இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சு அங்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் அவர் மரியாளே அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த ஒரு வார்த்தை தான், நான் தான் இயேசுன்னு அவர் சொல்லலை. ஏமா நான் இங்கே தான் நிற்கிறேன், ஏன் தேடுறேன்னு கேட்கல. மரியாளே அப்படிங்கிறப்பமே அவங்க உடனே ரவுனி அப்படிங்கிறாங்க. அந்த கூப்பிடுகிற அந்த தோரணையை பார்த்தே அவர் இயேசு அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட்டாங்க. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்ட்டு போதகரே அர்த்தம் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு அவங்களை தொட போறாங்க. அப்பதான் அவர் என்னை தொடாத, நான் இன்னைக்கு பிதாவிடத்தில் ஏறி போகிற வேலை வரல, நீங்களும் எல்லாம் சீசர்கிட்டே சொல்லு அறிவின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. அவங்க வந்து வேகமாக வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனாலும் இவங்க சீசர்லாம் என்ன பண்றாங்க பாருங்களேன், பயந்து போய் என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோ ஆண்டவருக்கே இப்படி நடந்துருச்சு, அவரை காணும் வேற கல்லறையில், இவங்க வேற அவரை பார்த்தேன்னு சொல்றாங்க நினைச்சு இவங்க என்ன செய்யறாங்க, அந்த 19ஆம் வசனத்தில் பாருங்க, கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க சாயங்கால வேலையில. இது காலையில மரியாளுக்கு தரிசனமான. ஆனா அப்போ என்ன செய்யறாங்க, அப்போ கேள்விப்பட்டதுல இருந்து அவர் ஒரு இடத்துக்குள்ள ஒரு ரூம்குள்ள உட்காந்து கதவை பூட்டிக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க பயத்தோட. என்ன நடக்குமோ என்ன சம்பவிக்குமோ அது பூட்டின இடத்துக்குள்ள. இப்போ நம்ம சர்ச்செல்லாம் பூட்டிட்டோம், உள்ள வர முடியுமா? ஆனா உள்ள வந்து ஆண்டவர் நிற்கிறாரு. அவங்களாம் பாக்குறாங்க, என்னடா அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ பயப்படுறாங்க. திடீர்னு என்னடா உள்ள வந்து என்னடா என்னமோ ஆவி வந்து நிற்கிதோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க. அவர் அவங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. சமாதானம் சொன்ன உடனே அவங்க வந்து எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, இயேசுன்னு கண்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல அங்கே தோமா இல்லைன்னு சொல்லப்படுது. ரெண்டாவது பழையபடி சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக, நீங்க பயப்படாதுங்க, நான் உங்களுக்கு முன்பாக நான் உயிர்த்தெழுந்து நான் போவேன்னு சொல்லி கையிலாக்கு போவேன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே அறிவிச்சேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு தோமாட்ட சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, நம்ப மாட்டேங்கிறாரு. அப்படிலாம் இல்லை, அவரை வந்து நான் நேரில் பார்த்தாலும் அந்த காயத்திலலாம் நான் கையை வச்சு பார்க்கணும். அவர்தானா, அவருனா அவரை சிலுவையில் அரைச்ச அந்த காயம் தழும்பு இருக்கும்ல, நான் தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன், ஏன்னா அது வேற யாரோ நீங்க சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் 8 நாளைக்கு பின்புன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. உடனே வந்து தோமாவை பார்க்கல, ஏன்னா அவர் விசுவாசிக்கல. விசுவாசித்தாதான் நம்ம தேவனோட மகிமை காண முடியும். ஆமே, அவர் விசுவாசிக்கல, அவர் நம்பல. அதனால அவர் 8 நாளைக்கு பிறகுதான் வர்றாரு. அதே மாதிரி வீடு பூட்டப்பட்டு இருக்கையில் தான் இருக்குது. அப்பவுமே என்ன செய்யறாங்க, பயந்து போய் பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறாங்க. அப்பவுமே அவங்க வந்து ஆண்டவர் வந்துட்டாரு, விசுவாசிக்க முடியல, நம்ப முடியல. அப்பவும் உள்ள வந்து நின்றுட்டு உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு உன் கையை நீட்டி இந்த விழாவில் போடு, இந்த கல்முல கரத்தை பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் அவரு என் ஆண்டவனே என் தேவனே அப்படிங்கிறாரு. நீ கண்டாதான் நீ விசுவாசிக்கிறாங்க. அதுல வந்து அதுக்கப்புறம் இந்த உயிர்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, நடந்து போறாரு. நடந்து போயிட்டு அவங்க எல்லாரும் பேசிட்டு போறாங்க. இந்த சம்பவத்தை ரொம்ப சீரியஸா பேசிட்டே போறாங்க. இப்படி நடந்துச்சு, அவரை அடக்கம் பண்ணாங்க, முன்னாள் அவரோட எழுந்துட்டாங்க, எல்லாரும் அவங்கள பார்த்தாங்களாம் அப்படின்னு எம்மாவும் இன்னும் கிராமத்துக்கு என்ன செய்யறாங்க, ஜனங்களாம் பேசிட்டே போறாங்க. அவங்களோடவே இயேசுவும் கூடவே அவங்களோட
பேசிக்கிட்டே அவங்க என்ன பேசுறாங்க அதுக்கேற்ற மாதிரி இவரும் பேசிக்கிட்டே என்ன செய்யறாரு, போயிட்டே இருக்கிறாரு. அந்த டைம்ல அவர் கேட்கிறாரு பாருங்க, 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். ஆனால் அவர் அறியாதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப என்ன செய்யறாரு, என்ன யாரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு அவங்ககிட்டே கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க, 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆட்சியை உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்தது இன்று 3 நாள் ஆயிற்று. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறைக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்கப்படுகிறார்கள். பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க, இப்படி எல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, அவரை காணாமே கல்றையில இருந்தவர் அவர் உயிரோடு எழுந்துட்டாரு சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றப்ப அவர் வந்து ஆண்டவர் வந்து ஏசப்பா என்ன சொல்றாரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. வேதவாசி அவன் மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் அவரை பத்தி சொல்லுன விஷயங்கள். அதாவது நம்ம இப்படி எழுதப்பட்டிருக்குது, அவரு மரிப்பாரு, ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பாரு. இதெல்லாம் மோசே முதற்கொண்டு எல்லா தீர்க்கதரிசியா சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க வாசிக்கலையா, அந்த வார்த்தையெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட சம்பாதித்து கொண்டே வராது. வந்த உடனே அப்புறம் போகலாம் அப்படின்னு கடந்து போறப்ப, இல்லை இந்த சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு, எங்களோட வந்து இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் அவங்களுக்கு அப்பவும் தெரியல, ஏசப்பா தான் நம்ம கூட வந்துகிட்டு இருக்கிறாருன்னு அப்பவும் அவங்களுக்கு தெரியல. அந்த டைம்ல அவரை வந்து சாப்பிட சொல்லி அவங்க முன்னாடி பொரித்த மீன் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அப்போ அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போதான் அவங்க கண்கள் திறக்கப்படுது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் உயிரோடு இருந்த போது இந்த இதை செய்திருக்காரு ஏற்கனவே. அதனால அதை பார்த்து அது ஏசப்பா அவங்க நம்மளோட இவ்வளவு நேரம் நடந்து வந்திருக்கிறாரு. அப்பதான் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது. நம்மளுடைய கண்கள் நிறைய நேரத்துல திறக்கப்படாம தான் இருக்கு. ஏசப்பா நம்ம கூடவே தான் வராது, எல்லா சூழ்நிலையும் நம்மளோட தான் வராது, பின்னாலே தான் வராது, நம்ம கூடயே தான் நடந்து வராது. ஆனாலும் நமக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்படுது. இன்னொன்று என்னன்னா, அவர் வந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு தெய்வனா இருக்கிறார். ஏன்னா எத்தனையோ வசதி படைச்சவங்க எல்லாரும் ஏதோ இருக்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய குறைவு என்னன்னா சமாதானம் இல்லை. அவங்க என்ன பேசுங்க, என்ன காரியத்துக்கு நிறைய பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும் அவங்ககிட்ட, நம்ம சமாதானம் மாத்திரம் இருக்காது. ஆனா அந்த சமாதானத்தை தெய்வம் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஆமென். அவரை பற்றி, அவர் பிறப்பை பற்றி சொன்ன ஏசாயா 9:6 கூட பார்த்தீங்கன்னா அந்த அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, அதுல வந்து அவருக்கு சமாதான பிரபு என்னப்படும் என்று லாஸ்ட்ல முடியும். அவருடைய நாமெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவா, நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதே போல நம்ம இதுல யோவான் வந்து அதே 14:23 வாசிங்க. 14:23 வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனே என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். பாத்தீங்களா, அவரு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. உலக பிரகாரம் சமாதானம் ஒரு சில மணி நேரம் தான். ஒரு சினிமா தேட்டருக்கு போனா 3 மணி நேரம் தான். நண்பர்களோட ஜாலியா சந்தோஷமா ஊர் சுத்தினா சில மணி நேரம் தான் சமாதானம், சந்தோஷம். அது பிறகு எங்க போகவே தெரியாது. ஆனா நம்ம தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற சமாதானம். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகம் ஊரை கொண்டாடுறாங்க, ஆனா சில பேர் கிறிஸ்தவம், சிலர் வந்து பண்டிகை கிறிஸ்தவம் சொன்னேன். அது ஏன்னா இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. ஏன்னா நான் அந்த பேர் கிறிஸ்தவராகவும் பண்டிகை கிறிஸ்தவம் இருந்ததுனால தான் சொல்றேன். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவர், தூத்துக்குடியில வளர்ந்தவர் எல்லாமே. ஆனா நாங்க வந்து பேர் கிறிஸ்தவர்கள், பண்டிகை கால கிறிஸ்தவர்கள். நாங்க குடும்பத்தோட சர்ச்சுக்கு போகணும்னா
ஒண்ணு ஏசப்பா பிறந்திருக்கணும், பிறந்த நாளா இருக்கணும், இறந்த நாளா இருக்கணும் அப்படின்னா தான் நாங்கள் போவோம். அந்த மாதிரியான கிறிஸ்தவ அந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு போவோம் குடும்பத்தோட, அதே மாதிரி ஈஸ்டர் குடும்பத்தோட போகிறது, பெரிய வெள்ளிக்கிழமை போகிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலலாம் வாழ்ந்த வாழ்க்கைகள். ஏன்னா நாங்கள் இருந்தது பூரா கிறிஸ்தவங்க இருந்ததுதான், பூரா ஆர்சி கிறிஸ்தவங்க இருப்பாங்க, ஒரு சில சிசி சபைக்கு போனவங்க இருப்பாங்க. நாங்கள் சிசி கிறிஸ்தவங்க தான். ஆனாலும் அதை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளாத கிறிஸ்தவாக தான் வாழ்ந்தேன். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வந்து ஒரு துக்க கஞ்சின்னு சொல்லி சர்ச்சைகள்லாம் காய்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் அது ரொம்ப ஃபேமஸ். பெரிய வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு முன்னாடி பெரிய ஒரு அண்டா வச்சு காய்ப்பாங்க, உப்பெல்லாம் போடாமல். அது வந்து துக்க கஞ்சாமா, அதை காய்ப்பாங்க. எல்லா ஜனங்களும் நாங்கள் ஓடுவாங்க. நாங்களும் ஃபஸ்ட்டாக முன்னேறிச்சு ஓட தான் செய்வோம். ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒருத்தர் சொல்லி கொடுக்கல. நம்ம அப்பா அம்மா சொன்னால் தெரியும். அவங்களே முதல்ல போய் வாங்கிட்டு வா, அங்கே கஞ்சி ஊற்றுறாங்க, அங்கே துக்க கஞ்சி சர்ச்சில் கொடுக்குறாங்கம்மாங்க. உப்பு எதுவுமே இல்லாமல் கொடுப்பாங்க. அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உப்பு போட்டு ஜீனி போட்டு டேஸ்ட் ஆக்கி குடிக்கிறது. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அவர் ஒரு தடவை சிலுவையில் அடைஞ்சாங்க, அவர் 3ஆவது நாள் உயிரோடு. ஆனால் இவங்க வருஷம் போய் ஒரே அதை அடைஞ்சு வச்சுட்டு வந்துடுறது எடுத்துப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா யார் வீட்டில் கேட்டீங்கன்னாலும், அக்கா அன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? ஐயோ கஞ்சி சோறு, இன்னைக்கு ரசம் சோறு. என்னாச்சு? ஏசப்பா சிலுவையில் அடைஞ்சிட்டாங்களே அப்படிம்பாங்க. என்னடா ஏசப்பா? ஆமாம், நாமளும் அப்போ அந்த இருக்கான்னு இருக்கு. ஆமாம், ஏசப்பா சிலுவையில் அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் துக்க கஞ்சி. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஏப்பாடா ஞாயிற்றுக்கிழமை விடியும், காலையில் எப்போ வரும்? ஏன் ஏசப்பா வீட்டுட்டாரு பார்க்கணுங்கிறக்காக இல்லை, கறிக்கஞ்சி சாப்பிடணுங்கிறக்காகவே. ஏன்னா அதுக்காக நிறைய பேர் என்ன செய்வாங்க, 2 நாள் ஐயோ ஏசப்பா சிலுவையில் அடைஞ்சிட்டாங்க அப்படிமான சூழ்நிலை தான் நான் வாழ்ந்த 25 வருஷம். நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக இருந்து நான் பேர் கிறிஸ்தவ தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் மனமாற்றம் எங்களுக்குள்ள நாங்கள் மறந்துருந்தோம்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வாரம் சர்ச்சுக்கு போகணும். ஆனால் போயிடுவோம், வாரம் சர்ச்சுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் வைக்கிறோமா இந்த வேளாண்மத்தை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அதை தூசி தட்டி எடுத்து சமைத்து. சாப்பாடு தண்ணீர் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவா இந்த ஜெபம் வேதவாசம் முக்கியம் என்பதை இந்த சபைக்கு வந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். நாமே ஹல்லேலூயா. என் திருமணத்துக்கு பிறகு கணவர் இந்த சபைக்கு அவங்க வச்சு இங்கே தான் இருந்தாங்க. அவங்க மூலமாக தான் அந்த சபைக்கு வந்து 2008 3ஆம் மாதம் மார்ச் மாதம் தான் முதலாக இந்த சபைக்கு நான் வந்தேன். எதுவுமே தெரியாது, நான் கிறிஸ்தவ தான், நான் சர்ச்சில் எங்கள் சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்தவ தான், எல்லாமே நம்ம கிறிஸ்தவ தானே. நான் இங்கே ஒரு ரட்சிப்பு, இங்கே ஒரு ஞானஸ்தானம், இங்கே வந்து எல்லாமே வித்தியாசம். எனக்கு புதுமையாக இருந்தது. என்ன இப்படி இருக்காங்க, நான் கிறிஸ்தவ தானே, நான் பிறந்ததுலேருந்து நான் இந்து இல்லை. ஆனாலும் அதுக்கப்புறம் தான் அந்த ரட்சிப்பு நான் என்ன எல்லாமே தெரிஞ்சு கணவர் மூலமாக அதுக்கப்புறம் தான் அந்த சபைக்கு வந்து 3ஆம் மாதம் வந்தேன். ஆனால் 5ஆம் மாதம் மே மாதத்துலேயே நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன் இந்த சபையில். அது 2 மாதத்தில் அவரை பற்றி தெரிஞ்சு ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து டெய்லி நான் 4 அதிகாரம் வாசிக்கணும் பார்த்து சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் வாசித்தா ஒரு வருஷத்தில் பைபிளை முடிச்சிடலாம் அப்படின்னு அவர் எனக்கு முத சொல்லி கொடுத்தது. நான் 3ஆம் மாதத்துக்கு தொடங்கினேன். ஆனால் டிசம்பருக்குள்ள முறையே வேகமாக படித்து ஃபஸ்ட் டைமே நான் முடிச்சு பாஸ்டர்கிட்ட பரிசு வாங்கினேன். அப்போலாம் பரிசு கொடுப்பாங்க அப்போலாம் அவ்வளோ ஆர்வமாக வாங்கினேன். அதை தொடர்ந்து நான் ரசிக்கப்பட்டு 18 வருஷம் ஆயிடுச்சு. தேவன் கிருபை இந்நாள் வரைக்கும் வேத வாசிக்கிறேனே அதை கை கொள்ள வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது ரொம்ப முக்கியம். நம்ம உயிர்த்தெழுதல் வல்லமை கொண்டாடுற இந்த நாள்ல நம்ம பேர் கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. மற்ற மக்களை போல நம்ம இந்த நாளை மட்டும் விசேஷ நாள், இன்னைக்கு தான் போனோம் கொண்டாடணும், மற்ற நாளெல்லாம் இல்லை. மற்ற ஞாயிற்றுக்கிழமைலாம் போனால் போய்க்கலாம், இன்னைக்கு விசேஷம்னா நம்ம அதுக்கு போய்க்கலாம். சிலர் அப்படி இருக்கிற இதில் தான் இருக்கிறாங்க, அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் வந்து இங்கே இல்லையா, எந்த இடத்துக்கு போகிறோமோ இல்லை எந்த ஊருக்கு போகிறோமோ என்ன விசேஷம் போகிறோமோ அங்கே ஒரு சபையில் கலந்துக்கிறோம். கண்டிப்பாக ஃபஸ்ட் இடம் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். இதுவும் நான் அந்த சபைக்கு வந்த பிறகு தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் தேவன் விவாதமாக எங்களை இது மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு வந்து அவர் ஏற்கனவே சொல்லிகிட்டே வந்தார். மார்க் 9:31 பாருங்க, அவர் இதை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு சீசரிடம். வாசிங்க எடுத்துருக்கேன். மார்க் 9. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷ கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீசர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். ஆமே, ஏற்கனவே சொல்லியிருந்தார். இந்த லூக்கா 18:33 வாசிங்க. லூக்கா 18:33. அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஆமே. பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே சீசரில் சொல்லி கொண்டு வந்ததுதான். 3ஆம் நாள் மனுஷகுமாரனை சிலுவையில் அடிப்பாங்க, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார், ஆனால் உயிரோடு எழுவார், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் வந்தாங்க.
ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க, அது வந்து அவங்களுக்கு அந்த நேரத்துல மறந்துட்டாங்களா இல்லை அந்த பதட்டத்துல என்ன ஆனாங்க ஒண்ணுமே தெரியல. அதே போல மத்தேயு 26:32 வாசிங்களேன். மத்தேயு 26:32 வாசிங்க. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். ஆமென். பாத்தீங்களா, அவர் எப்படி எல்லாமே விஷயம் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தாரு. எல்லா சிஸ்டத்தையுமே நான் இப்படி நடக்க போகுது, இப்படி போக போறேன், நான் அருவமாக்கப்பட்டு போக போறேன், எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் வந்தாரு. ஆனாலும் அவங்க என்ன தெரியல, அந்த நேரத்துல அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு ஏசப்பாவை தான் மறைச்சிட்டாரு. இனி நம்ம அப்படிதான் அவங்களோட இருந்தோம், அடுத்து நமக்கு அந்த கதிதானோ அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அதே போல மார்க் 14:28 வாசிங்க. மார்க் 14:28. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதே தான் மறுபடி அதை தான் சொல்றாரு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த இது ஞாபகம் இல்லை. நம்ம வந்து ஏசப்பா இந்த நாளில வந்து நம்ம ஆவிக்குரிய ஒரு சபையில இருக்கிறோம். நம்ம பேர் கிறிஸ்தவங்கள் இல்லை, பொதுவாக எல்லாரும் கொண்டாடுகிற மாதிரி இல்லை. மற்ற எல்லா சபையிலும் முடிஞ்சிருச்சு நேரம் பிரேயர் இல்லைங்களா. ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி 11 பிரேயர் ஆரம்பிச்சு 1 மணி 1:30 முடிஞ்சிச்சு. நேரமா சர்ச்சு கூட்டிதான் இருக்கும். அப்பெல்லாம் ஒன்றுமே வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க. நம்ம ஆவிக்குரிய சபையில இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஆண்டவரை வந்து இந்த உயிர்த்தெழுதல் நாளில வந்து நம்ம ஒர்ஷிப்லேயே கேட்ட மாதிரி தான் அந்த வார்த்தை வந்து நமக்குள்ள உயிர்ப்பிக்கணும். அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாள் வந்து அந்த வல்லமை நமக்குள்ள இறங்கணும், நம்ம உயிர்ப்பிக்கப்படணும். எந்தெந்த காரியத்துல நம்ம என்னென்ன இழந்திருக்கிறோமோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, செவ்வா வாழ்க்கையில, மற்ற எல்லா காரியங்கள்ல நம்ம எதை வந்திருக்கிறோமோ அதெல்லாம் இந்த நாளை நம்ம உயிர்ப்பிக்க தேவன்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக அவர் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாறணும். அந்த ஒரு ஆண்டவரே சாட்சியா சொன்ன ஒரு மனிதர் இருக்கிறாரு. யார் பத்தி சாட்சி சொன்னாரு? அவரே சொன்னார்ல, யோபு பத்தி சொன்னார்ல, சன்மார்க்கன், அதை பொல்லாப்புக்கு விலகிறவன், அவன் உத்தமா நடக்கிறவன், எல்லாம் அவருக்கு சாட்சி சொல்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்படித்தானே இருந்தனால தான் சொன்னார். அதே போல மோசை குறித்து சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி மோசை குறித்து சொன்னார். அதே போல தாவீதுக்கு பேர் மனதுக்கு ஏற்றவன் என்று சொன்னார். பிரியமான புருஷனாகிய தானியேலை சொல்லி அவர் குறித்து சொன்னார். இப்படியாக அவர் சாட்சி சொல்ற பிள்ளைகள் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். நிறைய பேர் அவரே சாட்சியா சொல்லியிருக்கிறாரு. நம்மளும் அவருடைய சாட்சியம் வாழணும். அவர் வந்து நம்மளை சாட்சி சொல்ற அளவுக்கு நம்ம எப்படி நம்ம வாழணும்னா, நம்ம 10 கட்டளையில வந்து 3வது கட்டளை வந்து என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வீணிலே வழங்காது இருப்பா. யாராவது இப்போ ரோட்ல ஏசை பத்தி தப்பா ஒருத்தவங்க பேசுறாங்க, அறியாதவங்க பேசுறாங்கன்னா உடனே அவங்க பத்தி சண்டை போட்டு என்ன ஏசை பத்தி பேசுறேன், ஏசு எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க மண்டையை உடச்சிட்டு வந்து பத்தியா நான் நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது பேரு சாட்சி இல்லை. இது வந்து நாம உயர்த்துறோம், அவர் வீணில் நாமத்தை வழங்கலன்னு இல்லை. ஒருத்தவங்க வந்து நம்மளை விசாரிக்கிறாங்க, அந்த தெருவில் அறியாதவங்களோ தெரிஞ்சவங்களோ, இந்த சிஸ்டர் எங்கங்க, அந்த பிரதர் எங்கங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். யார் அவங்களா? இந்த சபைக்கு போவாங்களே, சர்ச்சுக்கு போவாங்களே, ஐயோ அவங்க வாய் திறந்தாலே பொய்யுங்க, அவங்க வாய் திறந்தாலே அக்கறமான வார்த்தைகள் தான். அவங்க என்ன அவங்கள்டலாம் போய் எங்களுக்கு தேடி வந்திருக்கிறீங்க, எங்கெல்லாம் கிறிஸ்தவ இப்படி சொல்றது வந்து இதுதான் தன்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு அடையாளம். ஆமென். ஏன்னா அது வந்து அந்த நேரத்தில் அந்த வார்த்தை நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டுருக்கேன். நானே கேட்டிருக்கேன். கிறிஸ்தவங்க தான், இல்லை இவா இப்படி இருக்கிறா, அது ஏசப்பா சர்ச்சு போறீங்களா, இப்படி இருக்கிறா, ஒருத்தவங்க நம்மளை விசாரிக்கிறாங்களா, நம்மளை வந்து கேட்குறாங்களா, அப்புறம் சொல்ற சாட்சி அவங்களா, அவங்க ஏசப்பா பிள்ளை, அவங்க பொய்யா சொல்ல மாட்டாங்க, அவங்க ஏசப்பா பிள்ளை, அவங்க வாயில அக்கறையுமே வராது, அவங்க ஏசப்பா பிள்ளை, அவங்க அண்ணாவே இருப்பாங்க. இப்படியாக சொல்ற சாட்சி தான் கர்த்தரை நம்ம பிரியப்படுத்துகிற வார்த்தை, அவரை பிரதிபலிக்கிற சாட்சி. அவரை வந்து நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் அடையாளத்தை நம்ம வந்து அவரை தூக்கப்படுத்தக்கூடாது, சத்துரு தூசிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்னால ஆண்டவரை வந்து சத்துரு தூசிப்பாங்க. பாத்தியா அவங்க பாத்தீங்களா, அவங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, என்ன காரியம் பண்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை தலைப்புணியை வைக்கக்கூடாது. அவரை ஒரு தடவை சிலுவையில் அறைந்தாங்க. அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாம சிலுவையில் அறைந்தாங்க. நல்லா பாருங்க, அவரே சொல்றாரு, இவர்கள் என்ன செய்யறாங்க அறியாது இருக்கிறார்களே அவருக்கு மன்னிங்கன்னு சொன்னாங்க. அறிஞ்சிருந்தா அவங்க அறிஞ்சிருக்கவே மாட்டாங்க. இவர் தான் உலக ரட்சகர் தெரிஞ்சிருந்தா சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. இவரால் தான் நமக்கு மீட்பும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. இவரால் தான் நம்ம பரலோகத்துக்கு போகிற வழி அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவர் கண்டிப்பா சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. தெரியாம அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனா அவரை பத்தி தெரிந்த நாம் நம்மளுடைய செயல்களினால, நம்ம பேச்சினால, நம்ம சிந்தைகளால, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தினால
அவரை நம்ம மீண்டும் 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 சிலுவையில் அறையிற பிள்ளைகளாய் நாம் காணப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு எப்பவும் நம்ம சாட்சி உள்ள பிள்ளைகளாய், அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய். ஏசப்பா பிள்ளைங்க இவங்க தப்பு செய்ய மாட்டாங்க, ஏசப்பா பிள்ளைங்க எங்க அன்பு தாங்க செலுத்துவாங்க அப்படிங்கிற சொல்ற ஒரு வாழ்க்கை அது நம்ம வாழணுங்க. இது அவர் உயிர் தெழுந்தாரு, அவர் மறிச்சாரு, அதோட முடிந்தது. நம்ம தியானித்த வார்த்தையில முடிந்தது அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதோட முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஏன் உயிரோடு எழுந்தாரு, எதற்காக உயிரோடு எழுந்தாரு, அந்த ஒரு வார்த்தையை பார்ப்போம். லூக்கா 27:54 எடுத்துக்கங்க. லூக்கா 27:54 வசனம். லூக்கா 27 இல்ல ரோமர் 6:14 எடுங்க. ரோமர் 6:14 வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். அந்த பாவம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக உயிரோடு எழுந்தார். ஆமென். அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுங்கிற வார்த்தையில பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாதுன்னு வாசிப்போமா? பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். அந்த பாவம் நம்ம மேற்கொள்ளக்கூடாது. அந்த பாவம் நம்மளை அப்படியே நம்ம ஒண்ணு இல்லைன்னு நினைக்கக்கூடாதுங்க. நம்ம ஆண்டவருக்காக நம்ம எழும்பி நிற்கிற பிள்ளைகளா, இந்த பாவத்துல இருந்து நம்மளுக்கு விடுதலை தருவதற்காகவே தேவன் உயிரோடு எழுந்தார். மீண்டுமாய் நம்மளை அழைத்து கொண்டு போவதற்காக இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி நமக்காக அநேக வாசத்தலங்களை அவர் கொண்டிருக்க நேரத்துல வாசிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கூட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஒவ்வொருத்தரும் அப்பா நம்ம தெரியாம எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறோம். நம்ம பாவம்னு நினைக்கிறது மிகப்பெரிய பாவமா நினைக்கிறோம். கொலை விபச்சாரம் இதுதான் பாவம், நம்ம தான் இதெல்லாம் செய்யறது இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம வாழ்நாள ஒருத்தவங்க நம்ம பேசுறோம், சாதாரண பேசுற வார்த்தையிலேயே பாவம் செய்யறோம். நிறைய விஷயத்துல பாருங்க, நம்ம பேசுற வார்த்தையில தான் தவறேறோம். ஒருத்தவங்களை பத்தி இப்போ நான் இந்த சிஸ்டத்தை பத்தி இந்த சிஸ்டத்தை சொல்றேனாலே அதே ஒரு பாவம். புரியுதுங்களா? ரொம்ப இதா இல்லை, ரொம்ப பெரிய காரணம் ஒண்ணுமே இல்லை. ஒரு இது பார்த்தீங்களா, இங்க இப்படி பண்றாங்களே, இப்படி செய்யறாங்க பார்த்தீங்களா, இப்படின்னு சாதாரண பேசினாலே அது ஒரு பாவம். கோபப்பட்டா அது ஒரு பாவம். சிலரை பத்தி நம்ம அவங்க இப்படியா இவங்க இப்படியா நம்ம வீட்டுக்கார முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பேச நிறுத்திக்க. அவங்கதான் பேசுறாங்க, நீ அப்படியா ஆணி கேட்குறியா, நீ அந்த பாவத்துக்கு உள்ளாகுற. அவங்கள பத்தி பேசுற காரியத்துக்கு உள்ளாகி போயிடுற. ஆண்டவரை துக்கப்படுத்திடுறோம், வேதனைப்படுத்திடுறோம். அவருடைய பிரசனத்தை நம்ம விளைகிறோம். நல்லா பாருங்க, ஒருத்தவங்களோட பேசுறோம், நம்ம ஒரு மனசுக்குள்ள ஒரு கோபம் வச்சுக்கிறோம், வைராக்கியம் வச்சுக்கிறோம். அது நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு விலகுவதற்கு காரணமாயிரும். அதனால இந்த நாளில இந்த உயிர் தெளிந்த இந்த நன்னாளில நம்ம ஒப்பு கொடுப்போம்.